சேலம் மக்களவை தொகுதி திமுக வேட்பாளர் செல்வ கணபதியின் வேட்புமனு தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் தமிழ்ச்செல்வன். வணக்கம் தமிழ்ச்செல்வன், என்ன காரணத்திற்காக திமுக வேட்பாளரின் வேட்புமனுவானது தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது? விவரங்கள் என்ன? நாடாளுமன்ற தேர்தல் வருகின்ற ஏப்ரல் 19ஆம் தேதி நடைபெற உள்ளது. இந்த நிலையில் திமுக, அதிமுக உள்ளிட்ட பல்வேறு கட்சியினர் வேட்புமனு தாக்கல் நேற்றைய தினம் இறுதி நாள் என்பதால் அனைவரும் வேட்புமனு தாக்கல் செய்திருந்தனர். குறிப்பாக சேலம் நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் 39 பேர்கள் வேட்பாளர்களாக வேட்புமனு தாக்கல் செய்திருந்தனர். இந்த நிலையில் இன்றைய தினம் வேட்புமனு பரிசீலனை மாவட்ட தேர்தல் நடத்தும் அலுவலர் பிருந்தாதேவி தலைமையில் தற்பொழுது நடைபெற்று வருகிறது. இதில் 39 வேட்பாளர்கள் சார்பாக அவருடைய ஆதரவாளர்கள் இந்த பரிசீலனை கூட்டத்தில் பங்கேற்றிருக்காங்க. குறிப்பாக சேலம் நாடாளுமன்ற தொகுதியின் திமுக வேட்பாளராக TM செல்வ கணபதி அறிவிக்கப்பட்டிருக்காரு. குறிப்பாக கடந்த திங்கட்கிழமை வேட்புமனு தாக்கல் செய்திருந்த நிலையில் அவருக்கு 2 இடங்களில் வாக்குரிமை இருப்பதாக தகவல் வெளியானது. இது தொடர்பாக சேலம் திமுக நாடாளுமன்ற வேட்பாளர் செல்வ கணபதிக்கு 2 இடங்களில் வேட்புமனுக்கள் 2 இடங்களில் வாக்குப்பதிவு செய்வதற்கான உரிமைகள் இருப்பதன் காரணமாக இதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது குறித்து அதிமுகவின் தரப்பாக மாவட்ட தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் இந்த வேட்புமனு பரிசீலனை செய்யும் போது புகார் தெரிவித்தனர். இதற்கு உரிய விளக்கமும் அதிமுக தரப்பில் கேட்கப்பட்டது. இந்த நிலையில் 39 வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல் செய்த நிலையில் அனைத்துமே முதற்கட்டமாக படிப்படியாக வேட்புமனு பரிசீலனை முடிந்த பிறகு இறுதியாக TM செல்வ கணபதி அவர்களின் வேட்புமனு பரிசீலனை செய்ய இருப்பதாக மாவட்ட தேர்தல் நடத்தும் அலுவலரும் தெரிவித்திருந்தாங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.